உத்தரப்பிரதேசம் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கும் நிலையில் இதில் வெற்றி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளும் நடவடிக்கைகளை காங்கிரஸ் கட்சி தற்போதே தொடங்கியுள்ளது. இந்தியாவில் அரசியல் முக்கியத்துவம் மிக்க மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சியின் ஆதிக்கம் 1989ஆம் ஆண்டே முடிவுக்கு வந்துவிட்டது. அப்போது ஆட்சியை இழந்த காங்கிரஸ் சட்டமன்ற தேர்தல்களில் வெல்லும் தொகுதிகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து கடைசி 2 தேர்தல்களிலும் ஒற்றை இலக்கத்திற்கு வந்து நிற்கிறது. எனினும் கடந்த மக்களவைத் தேர்தலில் சுமார் 10 விழுக்காடு வாக்குகள் கிடைத்தது காங்கிரஸ் கட்சிக்கு புதிய நம்பிக்கையை கொடுத்துள்ளது. இந்நிலையில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கட்சியை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகளை காங்கிரஸ் தற்போதே தொடங்கியுள்ளது. பிரியங்கா காந்தியின் பிறந்த நாளான ஜனவரி 12ஆம் தேதியிலிருந்து 100 நாட்களுக்கு கட்சியை மாநிலமெங்கும் வலுப்படுத்தும் வகையில் மக்களை சந்திக்கும் திட்டத்தை அக்கட்சி செயல்படுத்துகிறது. மாற்றத்திற்கான உறுதிமொழி என்ற இந்த திட்டத்தின் கீழ் வீடுகள் தோறும் சென்று மக்களை சந்திக்க காங்கிரஸ் கட்சியினர் திட்டமிட்டுள்ளனர். புதிதாக கொண்டுவரப்பட்டுள்ள கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் உள்ள பிரச்சினைகளை கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. கட்சியை மீட்டெடுக்கும் இந்த புதிய 100 நாள்கள் செயல் திட்டத்தில் பிரியங்கா காந்தியை முன்னிலைப்படுத்தவும் மாநில காங்கிரஸ் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது.